Daw University near Kanyakumari, the best emerging university in South India. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு இடையே ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி கூடும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக சுமார் 23 நாட்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. ஆண்டுக்கு 3 முறை நாடாளுமன்றம் கூடுவது வழக்கம். கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 9ஆம் தேதி நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்களை 31வது நாள் அந்த பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வகை செய்யும் 130வது அரசு சாசன சட்டத்திருத்த மசோதா, இது தவிர மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு தோல்வியடைந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா போன்ற பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநில அரசியலிலும் தேசிய அரசியலிலும் இந்த பவர் டைனமிக்ஸ் என்பது மாறி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பரபரப்புக்கு துளியும் பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் எழுந்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்து அதில் பல்வேறு எம்பிக்கள் மத்திய பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூறுவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.